வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2024 இன்னும் 2-3 மாதம் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு. எந்த கட்சி பாரத பிரதமர் நாற்காலியை அலங்கரிக்கும்? இருக்கக்கூடிய பாஜக மீண்டும் வருமா, அல்லது இந்திய கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கூட்டணி கொண்டு வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயமான ஒரு ஆலோசனை எதிர்பார்ப்பு. மக்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை நோக்கி ஓட்டு கேட்க போக வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு துணிவு வேணும். எனக்கு ஓட்டு போடணும்னா அப்புறம் மக்கள் ஒரு கேள்வி கேட்பான். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திராணியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த திறமை நம்மிடம் இருக்கிறதா? மக்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தின் விளைவாக, மற்றபடி இல்லப்பா அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அப்படின்னா கூட கூட்டணியில வச்சு நாம் ஏதோ ஒரு வகையில முன்னேறி விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில பல கட்சிகள் இந்த மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு பல அரசியல் கட்சிகள் இன்னைக்கு மும்முரமா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல, அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு களம் சொல்ல முடியாது, மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தின் விளைவாக இன்னைக்கு இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே போராடி கொண்டிருக்கின்றன அல்லது எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றன. தன்னுடைய நிலைப்பாடு என்பது வேறு, பிளஸ் கூட்டணி சேரக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு அதனுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கணிப்பு. அதன் அடிப்படையில் பாஜக வரக்கூடிய 11ஆம் தேதி கூட்டணியை முடிவு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியினுடைய ஒரு செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தல். 10 வருஷம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்கும், மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 5 வருஷங்கள் அப்புறம் தான் 10 வருஷம் அப்படிங்கிறதுல ரொம்ப மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதற்கும் மேல ஒரு மாநில அளவுல ஒரு வாய்ப்புன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களுக்கு. அது ஜெயலலிதா கூட கடைசி பார்டர் தான் ஜெயிச்சாங்க. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லாமல் அதிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு. அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த மோடியை வைத்து அவர்கள் காய நவுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த மோடி அப்படிங்கிற 2 எழுத்தை வைத்து மீண்டும் 3வது முறையாக இந்தியாவை தன்னுடைய நிலைப்பாட்டின் கீழ் பாரத பிரதமர் அப்படிங்கிற கீழே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலைப்பாடு. இன்னைக்கு ஏகப்பட்ட தரிகடுதும் மற்றபடி ஏகப்பட்ட செயல்பாடுகள். அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் கூட்டணி கான்செப்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகிற 11ஆம் தேதி முடிவு செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் போயிட்டு ஏகப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. நிறைய கட்சி இல்லை. அதன் அடிப்படையில் உயிர் விழிக்கக்கூடிய ஒரு கட்சிகள் சில விஷயம் இருக்கிறாங்க. அது தன் நிலைப்பாட்டின் அடிப்படையில் உயிர் பிழைக்குமா அல்லது கூட்டணியின் அடிப்படையில் பிழைத்துக் கொள்ளுமா அப்படிங்கிற விஷயம் இந்திய அளவுக்கு அப்படிங்கிறத விட தமிழகத்தை பொறுத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவே இன்னைக்கு உயிர் பிழைக்குமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டணிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு முன்னால இருக்கக்கூடிய 2021 அது அடுத்து 2019 பார்த்தாங்க, செல்லுபடி ஆகலை. மக்கள் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்தார்கள்.
இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விட்டுச்சு. அப்ப அவங்களோட இருந்தா அப்படின்னம்னா சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது. அதனால உங்களுடைய கூட்டணியே வேணாம். 2024 வேணாம், 2026 சட்டமன்ற தொகுதியில வேணாம் போட்டு ஒரே தடவை இழவு வீட்டு கிளி மாதிரி காத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவிலிருந்து ஒரு குரல் வந்துகிட்டு இருக்கு. பொழுது டெய்லி வந்துகிட்டு இருக்கு. அதற்கு பாஜகவிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல். இப்படி அவங்க வந்து வாய் தகராளாவே தன்னுடைய நிலைப்பாட்டை கெடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. புரியுதுங்களா? மக்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யலைன்னா கூட ஒத்துக்குவாங்க. சரிப்பா முடியல விட்டுருங்கப்பா அப்படின்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஆனா இந்த வாய் தகராறு மற்றபடி வாயாடி சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா, அதுல வந்து மக்கள் என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க, இவர்களுக்கு வந்து அடுத்து நம்ம வாய்ப்பு கொடுத்தா அப்படின்னா நம்மளோட நிலை எப்படி இருக்கும் அப்படி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பாஜகவின் நிலை வந்து அதிமுகவில் கேட்டதா, அதிமுக நிலைப்பாடு பாஜகவில் அவர்களாக கெடுத்து கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பாஜகவுடைய நிலைப்பாடுகிற கான்செப்ட் கட்டாயமாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுபடாது. அதன் அடிப்படையில் பல கூட்டணியின் நிலைப்பாடு தனித்து நாங்கள் போட்டியுடன் போட்டு அண்ணாமலை வந்து போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கதவு திறந்தே இருக்கும்னு 2-3 நாளைக்கு முன்னால அமித்ஷா அறிவிச்சிட்டாரு, அண்ணாமலை அறிவிச்சிட்டாரு. அதன் அடிப்படையில் ஐஜேக்கு அது கன்ஃபார்ம், ஏசிஎஸ் கன்ஃபார்ம், அதோட ஜான் பாண்டியன் கன்ஃபார்ம். ஜி.கே. வாசன் போவாரா அப்படிங்கிறது தெரியல. அதிமுக சொல்லிட்டாங்க நம்ம 2024 2026 ரெண்டுலையுமே எங்களுக்கு வந்துடணும். ஆமா, நாடாளுமன்றம் சட்டமன்றம் ரெண்டுலையுமே வந்துடணும். இல்லையா இன்னைக்கு வந்தாதான் ஆச்சு, ஆமா இல்லாட்டி என்னைக்குமே வர முடியாது அப்படின்ட்டாங்க. நம்ம அதுக்கு ஜி.கே. வாசன் சொல்லியிருக்கிறார் 2024 வந்து பாஜகவோட சேர்ந்துக்கிறானுங்க, 2026 அதிமுக உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஆமா, வேலுமணியும் சொல்லிட்டாரு, எடப்பாடியும் சொல்லிட்டாங்க. வந்தா இன்னைக்கு நான் சேர்த்திக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால ஜி.கே. வாசனுடைய நிலைப்பாடு தறிகெடுத்தோம். இன்னைக்கு தேமுதிக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 14 சீட் யாரு கொடுக்குறாங்க, பிளஸ் மாநிலங்களவை சீட் யாரு கொடுக்குறாங்க, ஒண்ணு அவங்களோட நாங்க கூட்டணி. கொள்கையெல்லாம் அப்புறம் தாங்க, நாங்க கொள்கை உள்ள கட்சி தான் தேமுதிக. பிரேமலதா அம்மையார் வந்து ரொம்ப பட்ட வர்த்தனமாவே சொல்லிட்டாங்க. சில பேர் மறைச்சு பேசுவாங்க. இன்னைக்கு யாரு வந்து தொகுதி கொள்கை அடிப்படையில கூட்டணியா இருந்துட்டு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம்? ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அதனால வந்து யாரு அதிகமா சீட்டு கொடுக்குறீங்களோ அவங்க பக்கம் நாங்க சாய்வோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க தேமுதிக. ஏன்னா கட்சியை காப்பாற்றணும். இல்லைன்னு வச்சுக்க, கட்சியில வந்து பல பேர் வந்து பிரிஞ்சு பல வேறு கட்சிகளுக்கு போய்விட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொக்கியை போட்டு ஏகப்பட்ட பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக என்னைக்கடா ஏகப்பட்ட பேர் வருவாங்க காத்துட்டு இருக்காங்க, பாஜகவும் காத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து தேமுதிக நிர்வாகிகளை அந்த கட்சி வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு விஷயம் இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து என்னைக்கிடா வந்து அந்த ஏதோ ஒரு வகையில கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் 14 சீட் யாரு கொடுக்குறீங்களோ, மக்களவை சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சீட் யாரு கொடுக்குறீங்களோ, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு யார் பக்கம் சேர்ந்துருவோம். அது பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். ஆனால் தனித்து நிற்கிற மாதிரியும் எங்களுடைய நிர்வாகி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதையும் வந்து பிரேமலதா தன்னுடைய கருத்தாக சொல்றாங்க. ஆக வந்து இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாஜகவுடைய நிலைப்பாடு வந்து கட்டாயமா வந்து 14 சீட்டு கொடுப்பாங்க தேமுதிகவுக்கு. ஆமா, வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அதிமுக அது பணால் முடிஞ்சு கட்டாயம் என்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி ஐஜேக்கு மற்றபடி ஜி.கே. வாசன் வந்து எப்படி வர போறான்னு தெரியல. அவர் இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறார். ஆமா, இந்த இது வாழிருந்த பட்டத்தை போன்று ஆமா எங்கடா போவோன்னு மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறார். அவங்க நிர்வாகிகள் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க பாட்டுக்கு பாஜக சொல்லிட்டு சேர்ந்துட்டீங்கன்னா, நீங்க பாட்டு எம்பியா போயிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்னைக்கு எம்பி ஆகுறது? அதனால வந்து கரெக்டா அதிமுகவோட சேருங்க, இல்லையா கூட்டணி வேணாம், இது நாங்க கட்சியில இருக்க மாட்டோம், நிர்வாகிகள் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா ஜி.கே. வாசனுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிரட்டல் விட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு. அதனால ஜி.கே. வாசன் வந்து வாழர்ந்து பட்டமாக இன்னைக்கு வந்து அப்படி அரசியல் வாழத்தில் அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப பாஜகவுடைய கூட்டணி கான்செப்ட் வந்து எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலுமே சரி, பிரிச்சு கொடுத்தாலும் சரி, அவங்க சொல்லிட்டாங்க 20 கட்சிங்கிற கான்செப்ட்ல பிரிச்சு கொடுத்துட்டு மற்றதை வந்து ஒரு கூட்டணிங்கிற விஷயத்துல பிரிச்சு கொடுத்துருவோம்.
நாங்கள் 20ல் நிற்போம். மற்றது வந்து கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய சமயத்தில் என்னங்கிறது பார்த்துக்குவோம். அதன் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கான்செப்ட் கட்டாயமாக வந்து பாஜக கூட்டணி ரொம்ப சொற்பமான வகையில் தான் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாஜகவும் மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கிறது. அது வந்து மிக கண்கூடாக இப்போதைய சூழ்நிலை தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு கணிப்பாகத்தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல். அடுத்து அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிவிக்கப்பட்ட பிறகு இது ஒரு அற்புதமான ஒரு அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தேர்தல். கட்டாயமா எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்ற சொன்ன அத்தனை கட்சிகளை சேர்க்கக்கூடிய சமயத்துல தேமுதிக இருக்கிறதுல அதிகமா கேட்கிறாங்க. அதோட நிலைப்பாடு கட்டாயமா கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி வந்து விசிக வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அது கட்டாயமா வராது திமுகவோடலாம். ஏன்னா அவங்க வந்து கட்டாயமா ஒரு இப்படி 3 சீட்டாவது கேட்பாங்க. 4 சீட்டுல 5 சீட்டுல அதுக்கு அதிமுக ரெடி விசிகாவுக்கு கொடுக்கறது. இருந்தாலும் விசிக வராது. ஆமா, அது நிலைப்பாடு ஒண்ணு இருக்கு. மற்றபடி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து பாஜகவை கட்டி விட்டாங்க அதிமுக. அப்ப இருக்கக்கூடிய சமயம் ஐஜேக வராது, ஏசிஎஸ் வராது. ஆமா, அப்ப எனக்கு என்ன இருக்கு, இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள இழுத்துக்கிட்டு மற்றபடி வந்து ஓபிஎஸ் அங்கிட்டு போயிடுறாரு, டிடிவி அங்கிட்டு போயிடுறாரு பாஜக பக்கம். அப்படிங்கிற சமயத்து என்ன வரும், இவர்களுடைய வெற்றி நிலைப்பாடு வந்து ஒரு தரைகிடத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, நாம் கணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னம்னா கட்டாயமா வந்து ஒரு 5 சீட்டு 4 சீட்டு கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில அப்படிங்கிற ஒரு கணிப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 8 இரட்டைகளை நாங்கள் முடக்குவோம்ங்கிறார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தில் நான் போட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அதுக்குள்ள வந்து உச்ச நீதிமன்றத்துல இருந்து அந்த அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா, கீழவை மற்றபடி சிவில் சூட்டு சம்பந்தப்பட்டவை அவங்க என்ன சொல்ல கேட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஒருவேளை அதனுடைய ஒரு தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமா வரக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா மேல பாஜக இருக்கிறாங்க, ஒரு கண்ணை காட்டினா போதும், எப்படி வேணாலும் அதனுடைய நிலைப்பாடு மாறலாம் இல்லையா. அதனால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு யாரு, ஓபிஎஸ். ரெட்டை இலை எங்களுக்கு தாங்க, ரெட்டை இலை தான் நிற்பேன் வரக்கூடிய 2020 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறாரு. அவர் வந்து உதிரி கட்சி மாதிரி தான். மற்றபடி வந்து அவரு ஒண்ணு கேட்பாரு, அவ்வளவுதான். பாஜக கட்டாயம் ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க. டிடிவி கேட்டு சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ் சொல்லிட்டாங்க எங்களுக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும். டிடிவி வந்து 22 சீட்டு போட்டு வச்சிருந்தார், இவர் 11 சீட்டே இப்போ போட்டு வச்சிருந்தார். அதெல்லாம் போடக்கூடாது, 2 சீட்டு, ஒரு சீட், அதுக்கு மேல கிடையாது, 3 சீட் அவ்வளோதான். ஆமா, சொல்றதை கேட்டு போயிட்டு கண்டிஷன் போட்டாங்க, 2 பேரும் தலையை ஆட்டிட்டாங்க. ஆமா, மற்றபடி தேமுதிக பொறுத்த வரைக்கும் 14 கட்சி சம்பந்தப்பட்ட சீட்டு கொடுத்தாதான் பிளஸ் மாநில வங்கி சீட்டு. ஆமா, அதனால வந்து எங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது தேமுதிக நிலைப்பாடு இன்னைக்கு பகிரங்கமா தரிகிடத்துவமா இருக்கு. மீண்டும் வந்து செயற்குழு கூட போறதா ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில சீக்கிரமா தன்னுடைய கூட்டணி ஒரு அறிவிக்கணும் இல்லையா, அது தேமுதிக ரெடியா இருந்துட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மற்றபடி திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க விசிக மற்ற சோன்சோ. இதுல வந்து பாமக மட்டும் 2 நிலைப்பாடா இருக்கு. திமுக பக்கம் போலாமா, அதிமுக பக்கம் போலாமா, பாஜக பக்கம் போலாமான்னு சொல்லிட்டு. ஆமா, அதனால வந்து திமுக கட்டாயம் சேர்த்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதிமுகவா பாஜகவா, அதிமுக சிபி சண்முகம் பேசிட்டாரு, 7 சீட்டு தர்றப்ப பிளஸ் ஒரு மாநில அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அவர் 10 சீட்டு வேணும் அப்படிங்கிறாரு. பாஜக கேட்கறத கொடுப்பாங்க, ஆனா அது பாஜகவுக்கு கூட்டிட்டு சேர்ந்து அன்புமணி ராமதாஸுக்கு பிரியம் கிடையாது. அதான் மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. ஆனா ராமதாஸுக்கு வந்து பிரியம் இருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு கண்டிஷன்லாம் இன்னைக்கு பாமக போயிட்டு. ஆமா, ராமதாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிறிது ஒதுக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. ஆமா, பாமக இனிமேல் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்றது அன்புமணி ராமதாஸ் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் இளைஞர், பட்டாளம் இளைஞர். அதனால வந்து கட்டாயமா அவருடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் கட்டாயமா திமுகவோடு சேரலாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைச்சு கொடுத்தா கூட திமுக சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது. ஆனா திமுக ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஆமா, அதிமுக ஒரு நிலைப்பாடு இது, பாஜக. அதனால வந்து தேமுதிக, ஜி.கே. வாசன், மற்றபடி பாமக எல்லாமே வந்து இருதலைக்குள் எறும்பாக மதில் மேல் பூனையாக தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, இந்த நிலைப்பாட்டுல வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்கு. இந்திய டுடே மற்றபடி வி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் 2 பேரும்
சேர்ந்து கருத்து கணிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 39 சீட்டுமே திமுக தான் வரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு ரொம்ப வைரலா கணிச்சிருக்கா. அது மிகப்பெரிய ஒரு வைரலா காலையில இருந்து போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிட்டாங்க, அதாவது இந்தியாவை 2ஆ பிரிச்சிடுறாங்க, வட இந்தியா தென்னிந்தியா. அந்த தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை பிரிச்சிடுறாங்க. 39 சீட் அவங்க தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த தென்னிந்தியாவை பொறுத்தவரை 132 தொகுதி. இன்னும் சொல்லப்போனா கேரளா சுத்தமா வாஷ் அவுட் அப்படின்ட்டாங்க, பாஜக வரவே வராது அப்படின்ட்டாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய கர்நாடகா மற்ற சோன்சாலா வந்து எல்லாம் கூட்டணி சார்ந்தது. மற்றபடி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 132 தொகுதியில இந்திய கூட்டணி 76 தொகுதி, பாஜக 27 தான் வரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 154 சீட்ல இந்திய கூட்டணி 25 சீட்டு தான் வரும். இது வட இந்தியா பொறுத்த 180 தொகுதியில இந்தியா கூட்டணி 25 சீட்டு தான் வரும். பாஜக வந்து 154 சீட்டு வரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு நிலைப்பாடு, ஆமா, இந்த ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில வந்து அந்த ஹிந்தி பெல்ட் கான்செப்ட், வட இந்தியா கான்செப்ட் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றபடி நம்ம இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆதரவு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இருக்கு. அதனால வந்து இந்த கணிப்பெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல இந்திய டுடே மற்றபடி வந்து சி ஓட்டர்ஸ் மன்னிக்கணும், சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற கணிச்சிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கட்டாயமா வந்து தொங்கு பாராளுமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு. ஆமா, அவரு பேசுறாரு, பாராளுமன்றம் நாங்க 400 சீட்டுக்கு வருவோம், 300 சில சீட்டு 330 சீட்டு நாங்க ஜெயிப்போம், 70 சீட்டு மத்திய எங்களோட கூட்டணி அப்படிங்கிறார். கட்டாயமா வர வாய்ப்பே இருக்காது. அதை போட்டாங்க, மோடியினுடைய கடைசி உரை அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஆமா, இன்னும் அவ்வளவுதான். மோடிலாம் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட தொங்கு சட்ட நாடாளுமன்றம் தான் உருவாகும். ஆமா, அது வந்து இந்திய கூட்டணிக்கு ஆகட்டும், மற்றபடி வந்து பாஜக கூட்டணிக்கு ஆகட்டும். ஆமா, அப்படிங்கிறப்ப ஆளாளுக்கு ஜெயிச்சு வச்சுக்குவாங்க. இந்திய கூட்டணி சரி, எப்ப எங்க கையில் இத்தனை சீட் இருக்கு, பாஜக எங்க கையில் இந்த சீட் இருக்கு, முடிஞ்சு போச்சு, யார் யார் கூட்டணிக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து வலை விரிப்பாங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் இந்த ஒரு வகையை நம்ம கவனிக்கணும். ஏன்னா தொங்கு நாடாளுமன்றம் தான் அமையும். அப்படி யாருக்குமே அதிக அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தேர்தல் கணிப்பு போயிட்டு இருக்கு. நாம் பேசுற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் சரி, மற்றபடி இந்திய டுடே சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கணிச்ச ஒரு நிலைப்பாட்டினுடைய 2 கூட்டி வைக்கக்கூடிய சமயத்துல தொங்கு நாடாளுமன்றம் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. ஆமா, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக அவருடைய நிலைமை அதிகமாக இருந்தாலும் அங்கேயும் தொங்கு பாராளுமன்றம் தான் அதனுடைய அடிப்படை. இங்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி ஜெயிச்சாலும் சரி, ஏன்னா ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய சமயத்துல ரெண்டிலுமே இந்திய கூட்டணி அதிகமா இருக்கும், ரெண்டுலுமே பாஜக கூட்டணி அதிகமா இருக்கும் இல்ல அப்படிங்கிறப்ப 2 பிரியக்கூடிய சமயத்துல தொங்கு நாடாளுமன்றம், ஆமா, யாருக்குமே அதிக பெரும்பான்மை கிடைக்காது. அப்ப என்ன பண்ண போறாங்க, பாஜக வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இந்திய கூட்டணி பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டுல வந்து அதிமுக ஜெயிச்சான்னு வச்சுக்கலாம், எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த வகையில் தமிழக மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ சிறுபான்மை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கீங்க. கட்டாயமா அதிக பெருமை யாருக்குமே கிடைக்காது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ வந்து சிதறி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக மற்ற இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே வந்து ஆமா எத்தனை சி கொடுக்குற அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து பாராளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை மினிமம் 5 சி 6 சி சரி செலவழிச்சாதான் அந்த காசை இதுல எடுத்துருவாங்க. தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்சது அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, ஆமா தொங்கு பாராளுமன்றம் அதிக பெருமை யாரும் கிடைக்காம இருந்தா ரொம்ப நின்றது, போட்ட காசை எடுத்துடலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்கு போவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு, கேள்விக்குறி இருக்கு. பாஜக போயிட்டாங்கன்னா அப்புறம் சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் போட்ட ஓட்டு வேஸ்டா போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வகையில் இஸ்லாமிய ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக வந்து யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இந்தியாவை 2ஆ பிரிச்சு அப்படிங்கிற மாதிரி சூழல் போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஒன்றாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இல்லை. வட இந்தியா தென்னிந்தியா, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி. ஆமா, அப்ப என்ன ஆகுது, யாருக்குமே அதிக பெரும்பான்மை கிடைக்காது. பார்ப்போம். ஆமா, நம்மால் வந்து இப்போ ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவாரு,
ஆமா, தேர்தல் குத்துறப்போ ஒரு நிலைப்பாடை சொல்லுவாரு. தேர்தல் குத்திட்டு வெளிவேறு தேர்தல் போடும்போது ஒரு நிலைப்பாடா இருக்கும். அங்க போய் யோசிப்பார், இப்படியும் பாரு, டக்குன்னு குத்தி விட்டுருவார், முடிஞ்சு பாரு. வெளியே வந்தவுடனே வேறு விதமான கருத்தா இருக்கும். ஆக அந்த தேர்தல் குத்திட்டு அந்த ஓட்டு போட்டுட்டு வெளியே வர்றாங்க பாருங்க, அதை நம்ம பத்திரிகை மக்கள், மீடியா மக்கள் ஒரு கருத்து கணிப்பா கொண்டு வருவாங்க. அதுதான் பல விஷயங்கள்ல உண்மையான கருத்து கணிப்பா இருந்தது. பார்ப்போம், அந்த கருத்து கணிப்பு தான் கடைசியில் இந்தியாவை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக, யார் பிரதம நாற்காலி அப்படிங்கிற கருத்து கணிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய அனுபவத்தின் வெளிப்பாடான நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதனால அறுதி பெரும்பான்மையா அல்லது தொங்கு நாடாளுமன்றமா, தொங்கு பாராளுமன்றமா அப்படிங்கிறது நம்மால் ஓட்டு குத்திட்டு வர இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.